Hello friends, this is Maga. நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசணும் அப்படினா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கிராமர் என்ன அப்படினா டென்சஸ். இந்த டென்சஸ் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் புரியாம இருந்திருக்கும். ஆனா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் தெளிவா டென்சஸை சின்ன குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற மாதிரி தெளிவா புரிய வைக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. இப்போ டென்சஸ்க்குள்ள மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்கு அப்படினா 12. நல்லா கவனிச்சுக்கோங்க. டென்ஸ்க்குள்ள மொத்தமா 12 டென்சஸ் இருக்குது. இந்த 12 டென்சஸ் நம்ம 3 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா present, அது நிகழ்காலத்தை குறிக்கும். இரண்டாவது பாத்தீங்க அப்படினா past, அது கடந்த காலத்தை குறிக்கும். மூணாவது பாத்தீங்க அப்படினா future, அது எதிர்காலத்தை குறிக்கும். இந்த வீடியோ முடியும் போது இந்த 12 டென்சஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்க present tense குள்ள இருக்கிற 4 டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸா நான் இங்க எழுதி இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் சமைக்கிறாள். இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் present tenseல இருக்குது. அவள் சமைக்கிறா சிம்பிள் present tenseனா இப்போ நிகழ்காலத்துல ஒரு செயலை அவள் செய்கிறாள் அப்படினு சொல்லலாம். அல்லது அவளுக்கு சமைக்கிற ஹாபிட் இருக்குது, ரெகுலரா அந்த சமைக்கிற வேலையை அவ செய்றா அப்படினா இத நம்ம சிம்பிள் present tenseல நம்ம பேசலாம். இது எப்படி பேசலாம்? அவள் சமைக்கிறாள். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்டை பேசணும், அதுக்கு அப்புறம் verb பேசணும், அவ்வளவுதான். சப்ஜெக்ட் யாரு? அவள். அவள் அப்படினா she அப்படினு சொல்றோம். verb என்ன? verbனா நம்ம செய்யக்கூடிய செயல். இங்க என்ன செயல் செய்றா? சமைக்கிற ஒரு செயலை செய்றா. சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? cook. ஆனா இங்க தான் நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க சிம்பிள் present tenseல அவன், அவள், அது இந்த மூணு சப்ஜெக்ட்டை வச்சு நீங்க பேசும்போது கண்டிப்பா verb-ஓட yes அல்லது es நீங்க சேர்க்கணும். நீங்க cook அப்படிங்கிற verb-ஓட yes மட்டும் சேர்த்தா போதும், கரெக்ட்டா இருக்கும். she cooks, அவள் சமைக்கிறாள். இப்போ இதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்பு. இதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஜெக்ட்டை பேசணும், அதுக்கப்புறம் verb பேசணும். இந்த verb-ஓட நீங்க yes அல்லது es சேர்த்து பேசணும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஈஸியா இருக்குதா? இப்போ நம்ம சிம்பிள் present tense ரொம்ப டீடைலா பார்த்தாச்சு. அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். இது எந்த டென்ஸ்ல இருக்கு? அவ சமைச்சிட்டு இருக்கறா. present continuous tenseல இருக்குது. சமைத்து கொண்டிருக்கிறாள், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாள். இங்க எழுதிக்கலாம். இது present continuous tenseல இருக்குது. இது எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதிக்கலாமா? அப்பதான் ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்டை பேசணும். சப்ஜெக்ட்னா இங்க நம்ம she-யை வச்சு தான் பேசுறோம். she சப்ஜெக்ட்டா வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி verb என்ன அப்படின்னா is. அதுக்கப்புறம் verb, இந்த verb-ஓட ing ஆட் பண்ணி பேசினா போதும். இதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா she. ஓகே, சப்ஜெக்ட்டை பேசணும்னா என்ன பேசணும்? is அப்படிங்கிற ஆக்ஸிலரி verb பேசணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பேசணும்? verb பேசணும். இங்க என்ன verb இருக்கு? சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு cook அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருங்க, verb-ஓட சேர்த்து ing சேர்த்து பேசணும். cook அப்படிங்கிற verb-ஓட ing சேர்த்து பேசுங்க. she is cooking. she is cooking, அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். இப்போ தேர்ட் பாருங்க. அவள் சமைத்திருக்கிறாள். அவள் சமைத்திருக்கிறாள். இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும். இது பார்க்க past tense மாதிரி தெரியுது. நீங்க இதை எப்படி present tense-குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். present அப்படின்னா present perfect tense-ல இருக்கு. present perfect tense-ல இந்த சென்டென்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்களேன். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. சமைத்திருக்கிறாள் முடிஞ்ச ஒரு செயல் தான். ஆனா இதை நம்ம எப்படி பேசியிருக்கோம்? சமைத்து இருக்கிறாள். இருக்கிறாள் present-ஓட நம்ம லிங்க் பண்ணி பேசுறோம். பாஸ்ட்ல ஒரு செயல் நடந்தாலும் அந்த செயலை நம்ம present-ஓட கனெக்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அது நம்ம present perfect tense-ல தான் பேசணும். அவள் சமைத்தாள். சமைத்தாள் அது பாஸ்ட். நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கல, நான் வரேன், அதை சொல்லிக் கொடுக்க வரேன். ஆனால் அவள் சமைத்தாள் அப்படிங்கிறதுக்கும் அவள் சமைத்து இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? இது எப்படி பேசலாம்? இதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம்
ஹேஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை நம்ம பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்பை பேசணும். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், வேர்பில் இருக்கிற ப்ரெசன்ட் ஃபார்மை பேசக்கூடாது. வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் நம்ம இங்கே பேசணும். புரிஞ்சிருச்சா? ஓகே, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா ஷீ. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பேசணும்? சப்ஜெக்டை பேசினோடனே ஹேஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை பேசணுங்க. என்ன வேர்பு இருக்குது? சமைக்கிறது. குக் அப்படிங்கிற வேர்பை அப்படியே நீங்கள் பேசக்கூடாது. குக்கோட V3 ஃபார்ம் என்ன? குக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பாருங்க, குக்ட். குக் அப்படிங்கிற வேர்போட ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஷி ஹாஸ் குக்ட். ஷி ஹாஸ் குக்ட். அவள் சமைத்திருக்கிறாள். புரிஞ்சிச்சா? இப்போ ஃபோர்த் பாருங்க, அவள் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறாள். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த சென்டென்ஸும் இந்த சென்டென்ஸும் ஒன்று போல இருக்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? பாருங்களேன், அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள், அவள் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறாள். பிறகு எதுக்கு இந்த இடத்துல ரெண்டு டென்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எந்த காலத்தையும் மென்ஷன் பண்ணலை. அவள் நேற்றுலேருந்து சமைச்சு கொண்டே இருக்கிறா, அவள் போன வாரத்துலேருந்து சமைச்சிட்டு இருக்கா, அவள் காலையிலேருந்து சமைச்சிட்டு இருக்கா, அவள் 2 நாளாக சமைச்சிட்டு இருக்கா, இந்த மாதிரி எந்த காலத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணாமல் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஆனால் நீங்கள் ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணுறீங்க. அவள் காலையிலேருந்து சமைச்சிட்டு இருக்கா, அவள் 2 நாளாக சமைச்சிட்டு இருக்கா, நான் 2 நாளாக படிச்சுட்டே இருக்கேன், நான் நேற்றுலேருந்து சென்னையிலேருந்து வந்துக்கிருக்கேன், இப்படி ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி கண்டினியூவாக ஒரு செயலை நான் செய்து கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு பேச வரும்போது இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு பேசணும். புரிஞ்சிச்சா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் புரியாமல் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே, இது எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம பேசிக்கலாமா? ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறேன். சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் அப்படிங்கிறத பேசணும், அதுக்கப்புறம் வேர்ப், வேர்போட ஐஎன்ஜி. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பேசலாமா? சப்ஜெக்ட் யார்? அவள். அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசினா என்ன பேசணும்? ஹேஸ் பீன். ஷீ ஹேஸ் பீன். அதுக்கப்புறம் என்ன பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். வேர்பை பேசணும், அதோட சேர்த்து ஐஎன்ஜி பேசணும். வேர்ப் என்ன? சமைக்கிறது. சமைக்கிறதோட ஐஎன்ஜி. குக்கிங். ஷீ ஹாஸ் பீன் குக்கிங். அவள் சமைத்து கொண்டே இருக்கிறாள். இன்னும் இந்த சென்ஸ் முடியலை. எப்போ இருந்து? எப்போ இருந்து? காலையில் இருந்து. அப்போனா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். காலையில் இருந்து. இது எப்படி பேசலாம்? டைரெக்டாக நம்ம மார்னிங் அப்படின்னு பேசக்கூடாது. எப்படி தான் பேசணும் அப்படின்னா சின்ஸ். சின்ஸ் மார்னிங். She has been cooking since morning. She has been cooking since morning. அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம சின்ஸ் வச்சு தான் பேசணும். இதுவே நீங்கள் அவள் 2 நாட்களாக, அதாவது அவள் 2 நாளாக சமைச்சிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம டியூரேஷன் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசுகிறோங்க பார்த்தீங்களா? இது எப்படி பேசலாம்? She has been cooking for 2 days. ஒரு டியூரேஷனுக்கு முன்னாடி நம்ம ஃபார் அப்படிங்கிற வேர்டை வச்சு பேசணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பேசணும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, எல்லாருமே என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா? அவள் சமைக்கிறாள். ஷீ குக்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? செகண்ட் பாருங்க, அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் குக்கிங். ஷீ இஸ் குக்கிங். தேர்ட் பாருங்க, அவள் சமைத்திருக்கிறாள். அவள் பிரியாணி சமைச்சிருக்கா, நல்லா சமைப்பா. அவள் பிரியாணி சமைச்சிருக்கா, நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். புரியுதா? பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயந்தான், ஆனால் அதை நம்ம ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசுகிறோம். ப்ரெசண்ட்லேயும் அதோட பாதிப்பு இருக்குது, அதோட தாக்கம் ப்ரெசண்ட்லேயும் இருக்குது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? பேசுங்க. ஷீ ஹாஸ் குக்ட். ஷீ ஹாஸ் குக்ட். அவள் சமைத்திருக்கிறாள்.
நெக்ஸ்ட் ஒன், அவள் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறாள். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நைட் ஆயிடுச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா அவள் காலையிலேருந்து சமைச்சிட்டே இருக்கிறா. எப்படி பேசலாம்? ஷி ஹாஸ் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங். ஷி ஹாஸ் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற இந்த 4 சென்டென்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சா? இந்த 4 டென்ஸ் தெளிவாக புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், உங்களை நான் ஆன்சர் பண்ண வைக்கணும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் எப்படியாவது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹோம்ஒர்க். இதே கான்செப்டில் ப்ரெசென்ட்டில் இங்கே நான் 4 தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டென்ஸ் இருக்குது. அந்த 4 டென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் 4 டைப்பில் நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவள் நேற்று சமைத்தாள். எப்படி பேசலாம்? சமைத்தாள். இந்த 4மே பார்த்தீங்கன்னா முடிந்த ஒரு செயல் தான். இந்த 4 சென்டென்ஸில் இருக்கிற செயல்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எப்படி பேசலாம்? அவள் நேற்று சமைத்தாள். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பேசிக்கலாம், அதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்பை பேசணும். ஆனால் இந்த இடத்துல வேர்போட பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பு தான் பேசணும். நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசலாம். சப்ஜெக்ட்னா அவள். அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸில் அவள் என்ன செயலை செய்தாள்? சமைக்கிற ஒரு செயலை செய்தாள். சமைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? இங்கே நம்ம குக் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்மை தான் பேசணும். குக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா குக்ட். ஷீ குக்ட். அவள் சமைத்தாள். எப்போ? நேற்று, எஸ்டர்டே. தட்ஸ் ஆல். இப்போ பாருங்களேன், அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வச்சு பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஆனால் அந்த வேர்ப் பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவள் சமைத்து கொண்டிருந்தாள். நேற்று அவள் வீட்டுக்கு போயிருந்தா அவள் சமைச்சிட்டு இருந்தான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கடந்த காலத்தில் ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருந்தாள். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு பேசலாம். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்ன பேசணும்? ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் பார்த்தீங்கன்னா வாஸ். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசினா போதும். பேசலாமா? சப்ஜெக்ட் யாரு? அவள், ஷீ. அதுக்கப்புறம் வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு தான் நம்ம பேசணும். முன்னாடி என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் இஸ். ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஷீ சப்ஜெக்டாக வரும்போது அதோட ஆக்சிலரி வேர்ப் வாஸ். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும். ஷி வாஸ் குக்கிங். ஷி வாஸ் குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருந்தாள். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. மூணாவது பாருங்களேன், அவள் சமைத்திருந்தாள். இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ இந்த டென்ஸ் தான் எல்லாருக்குமே ரொம்ப குழப்புங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அவள் நேற்று சமைத்தாள். இது பாஸ்ட் சமைத்தாள். இங்கே பாருங்கள், சமைத்திருந்தாள். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல எந்த காலத்தையும் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு பேசும்போது ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி தான் பேசணும். மென்ஷன் பண்ணாமலும் பேசலாம். பட் ரூல் பார்த்தீங்கன்னா இதில் காலத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதில் பண்ணாமல் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களேன். சமைத்திருந்தாள். சமைத்திருந்தாள் அதாவது பாஸ்டில் மொத்தமாக 2 ஆக்ஷன் நடக்குங்க. அதில் எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அந்த ஆக்ஷனை நம்ம பேசும்போது கண்டிப்பாக பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். நான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்குறேன். இது எப்படி பேசணும்? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் இதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா ஹேடு. இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் வரக்கூடிய வேர்பை நம்ம V3ல் தான் பேசணும். V2லையும் பேசக்கூடாது, V1 வச்சு பேசக்கூடாது. பேசலாமா? She had cooked. She had cooked. அவள் சமைத்திருந்தாள். இப்போ ஃபோர்த் பாருங்க, அவள் 2 மணி நேரமாக சமைத்து கொண்டே இருந்தாள். இப்போ நைட் ஒரு 8 மணி ஆயிடுச்சு, நம்ம சொல்கிறோம் காலைல அவள் 2 மணி நேரமாக சமைச்சிட்டு இருந்தா. இங்கே பாருங்களேன், இந்த சென்ஸும் ஒன்று போல தான் இருக்கும். அவள் சமைத்து கொண்டிருந்தாள், அவள் 2 மணி நேரமாக சமைத்து கொண்டே இருந்தாள். 2 சென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எந்த காலத்தையும் மென்ஷன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க பாஸ்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு தான் பேசணும். பேசலாமா? ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். சப்ஜெக்டை பேசணும். ஷீ தான் சப்ஜெக்ட். ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து என்ன ஆக்ஸிலரி வெர்ப் வரும் சொல்லுங்க பார்ப்போம். had been, அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாமா? she had been cooking, அவள் சமைத்து கொண்டே இருந்தாள். நல்லா கவனிங்க, 2 மணி நேரமாக 2 மணி நேரமாக அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பேசல, அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். எப்படி பேசலாம்? 2 மணி நேரமாக 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஃபார் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு தான் நம்ம பேசணும். ஃபார் 2 hours, ஃபார் 2 hours, ஃபார் 2 hours. எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? she had been cooking for 2 hours. நீங்கள் இந்த இடத்துல காலையிலிருந்து அவள் சமைத்து கொண்டே இருந்தாள் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? she had been cooking since morning. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருக்குமே ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. she cooked yesterday, she was cooking, she had cooked, she had been cooking for 2 hours. ஈஸியாக புரியுதா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இந்த பாஸ்ட் டென்ஸில் இங்கே நான் தமிழில் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப பேசிக் தான், எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். இது எப்படி நம்ம எக்ஸாக்டாக இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற 4 டென்ஸ் பார்த்தாச்சுங்க, பாஸ்டில் இருக்கிற 4 டென்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டென்ஸ் இருக்குது. அந்த 4 டென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவள் சமைப்பாள். இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் வில் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் எப்படின்னாலும் சொல்லலாம். வில் பேசினதுக்கப்புறம் வேர்போ பேசணும். இந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பேசலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை பின்னாடி நீங்கள் என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வாங்க. சப்ஜெக்ட் யார்? ஷீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்போ பேசணும். ஷீ வில், வெர்ப் என்ன? குக். ஷீ வில் குக், அவள் சமைப்பாள். ஷீ வில் குக், அவள் சமைப்பாள். ஷீ வில் கம், அவள் வருவாள். ஷீ வில் கோ, அவள் போவாள். ஷீ வில் ஸ்டடி, அவள் படிப்பாள். ஷீ வில் ஈட், அவள் சாப்பிடுவாள். புரியுதா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன், அவள் சமைத்து கொண்டிருப்பாள். நாளைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, அவள் நாளைக்கு சமைச்சிட்டு இருப்பா. சமைத்து கொண்டிருப்பாள் எதிர்காலத்தில் ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்ல வந்திருக்கும். எப்படி பேசலாம்? நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு நல்லா பேச ஆரம்பிங்க. எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் என்ன பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். வில் பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பேசலாமா? she will be cooking. எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? she will be cooking, அவள் சமைத்து கொண்டிருப்பாள். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அவள் வந்து கொண்டிருப்பாள். பேசுங்க பக்கம். அவள் வந்து கொண்டிருப்பாள். கரெக்டு தாங்க, சூப்பர். she will be coming, she will be coming. இப்போ அவள் நாளை வந்து கொண்டிருப்பாள்னா எப்படி சொல்லலாம்? she will be coming tomorrow, she will be coming tomorrow. இப்போ அவள் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருப்பாள் எப்படி சொல்லுவீங்க? she will be coming, அவள் வந்து கொண்டிருப்பாள். எங்கேருந்து? சென்னையிலிருந்து, ஃப்ரம் சென்னை. she will be coming from சென்னை. ஈஸியாக புரியுதா? ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சென்டென்ஸ் வச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பெரிய சென்டென்ஸ் நம்மளால் பேச முடியும். இப்போ தேர்ட் பாருங்கள், அவள் சமைத்திருப்பாள். அதுக்கு முன்னாடி இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. தேர்ட் பாருங்கள், அவள் சமைத்திருப்பாள். இது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது.
அதாவதுங்க எதிர்காலத்தில் ஒரு செயலை ஒரு சப்ஜெக்ட் செய்திருப்பாள், பாருங்க, சமைத்திருப்பாள், வந்திருப்பாள், போயிருப்பாள், படித்திருப்பாள், தேர்வு எழுதியிருப்பாள். புரிஞ்சா? எதிர்காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்து முடிச்சிருப்போம், ஆனால் அதை நம்ம இப்பயே பேசிடுவோம். நான் அடுத்த வாரம் ஊருக்கு வந்திருப்பேன், அடுத்த மாதம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன், அடுத்த வருஷம் என்னுடைய படிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், அடுத்த வருஷம் நான் சென்னைக்கு போயிருப்பேன். அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் செய்து முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போயே நம்ம சொல்ல வரும்போது தான் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படின்னா வில் ஹாவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்பை பேசணும். இந்த இடத்துல வேர்போட V3 தான் பேசணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிற வேர்பை தான் பேசணும். பேசலாமா? சப்ஜெக்ட் ஷீ, அதுக்கப்புறம் என்ன பேசணும் வில் ஹாவ், அதுக்கப்புறம் பேசுங்க பார்ப்போம் குக்ட். குக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னா குக்ட். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவள் 2 நாட்களாக சமைத்து கொண்டே இருப்பாள். நாளைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, 2 நாளாக அவள் சமைச்சிட்டே தான் இருப்பாள். பேசலாமா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் வில் ஹாவ் பீன் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும், அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுங்க பார்க்கும். She will have been, she will have been, she will have been cooking. அவள் சமைத்து கொண்டே இருப்பாள். நல்லா கவனிங்க, 2 நாட்களாக நமக்கு அந்த டியூரேஷன் தெரிஞ்சிருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்டில் டியூரேஷன். அப்போனா இது எப்படி பேசலாம்? ஃபார் she will have been cooking for 2 days. she will have been cooking for 2 days. அவள் 2 நாட்களாக சமைத்து கொண்டே இருப்பாள். ஈஸியாக புரியுதா? இப்போ நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. she will cook, she will be cooking, she will have cooked, she will have been cooking for 2 days. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே இருக்கிற ஃப்யூச்சரில் இருக்கிற 4 தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். எக்ஸாக்டாக உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு இன்ன வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.